Friends, now இப்போ exercise 3.1ல second sumல third subdivision பார்ப்போம். Discuss the nature of solution of the following system of equation. Nature of solution கேட்கலாம். First வந்து இது நம்ம first equation எடுத்துலாமா? x plus y plus z equal to நம்ம 27 first equation எடுத்துக்கலாம். நமக்கு 3 வேரியபிள் இருக்கும்போது எத்தனை ஈக்குவேஷன் தேவை நம்மளுக்கு? 3 ஈக்குவேஷன் தேவை இல்லையா? ஒன்று நம்ம டைரக்டா இருக்கு. மீதி என்னன்னு பாத்தீங்களா? இது ரெண்டு ஈக்குவல் தானே. So y plus z by 4 equal to z plus x by 3. நம்ம கிராஸ் பண்ணலாமா? 4 இங்கே மல்டி பண்ணுங்க, 3 இந்த கிராஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ வரும் 3y plus 3z equal to 4 into z 4z plus இந்த 4x வந்துருமா? இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். நமக்கு வந்து இப்போ பண்ணுறேன், இதை நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஓகேங்களா? இப்போ 4x ப்ளஸ் இருக்கா, மைனஸ் 3y இந்த பக்கம் மைனஸ் வரும். ஆல்ரெடி 4z அங்கே இருக்கு, இந்த மைனஸ் 3z அங்கே வருது. ஓகேங்களா? அப்போ 4x மைனஸ் 3y பிளஸ் ஆகும் z ஈக்குவல் டு 0. இதான் உங்களுக்கு இப்போ செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? வரை தேர்ட் ஈக்குவேஷன் போய் என்ன பண்ணலாம்? நமக்கு இது ரெண்டு ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ z பிளஸ் எக்ஸ் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2. அப்போ நமக்கு 2z பிளஸ் 2x ஈக்குவல் டு 3x பிளஸ் 3y. சரிங்களா? அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு போவேன். 3x பிளஸ் 3y அப்படியே அங்கே இருக்கும். மைனஸ் 2z மைனஸ் 2x ஈக்குவல் டு 0. இப்போ 3x மைனஸ் 2x ஆகும், எக்ஸ் வருமா? பிளஸ் 3y ஒரு டைம் தான் இருக்கு, 2z அப்படி இருக்கு, ஈக்குவல் டு 0. இது தேர்ட் ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ணலாம் சால்வ் பண்றது? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எடுத்து நம்ம இசட் கேன்சல் பண்ணிடுறேன். பாருங்க, பார்த்தீங்களா? ஃபர்ஸ்டையும் செகண்ட் எடுத்துங்க. பாருங்க, இசட் வந்து கோஷன் ஈக்குவல் ஆகல, அப்போ ஆனால் ப்ளஸ் ப்ளஸ் இருக்கு. அப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷனும் சப்ராக்ட் பண்ணும், மைனஸ் பண்ணும். அதனால் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் 27. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி போடலாமா? 4x மைனஸ் 3y பிளஸ் இசட் 0. நம்ம இசட் கேன்சல் பண்ணோம், ஆனால் சைன் சேமா இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணலாம். ஃபுல்லாக அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக சைன் மாற்றிடுங்க. அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணுறோம்னு மீனிங். சரிங்களா? பிளஸ் இசட் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? பிளஸ் எக்ஸ் மைனஸ் 4x அப்புறம் மைனஸ் 3x வந்துருமா? அதே போல் ஒய்னு இருக்கு, இங்கே பிளஸ் ஒய் இருக்கு, கீழே பிளஸ் 3y ஆயிடுச்சு. அப்புறம் பிளஸ் 4y ஈக்குவல் நமக்கு 27. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஃபோர்த் ஈக்குவேஷன் பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ இதே போல நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அதில் கண்டிப்பாக எப்படி இருக்கணும், அது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அதுலேயும் இந்த எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் மட்டும்தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துலாமா? செகண்ட் தேர்டில் போய் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இல்லை ஃபர்ஸ்ட் தேர்ட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் தேர்ட் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் தேர்ட் போயிட்டு என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ட் எதாவது இசரை கேன்சல் பண்ணுவோம். மைனஸ் 2 இசட் இருக்கா, இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம நமக்கு 2ஆல் மல்டி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டி பண்ணுறேன். அப்போ தான் நான் அந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ஆகும். நீங்கள் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக தான் நம்ம ஈக்குவல் வந்தால் தான் கேன்சல் பண்ணுவேன், அந்த வேரியம் மொத்தமாக போகும். சரிங்களா? இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும் பாருங்க, நமக்கு எக்ஸ் பிளஸ் 3y மைனஸ் 2z 0. இப்போ அப்படியே கேன்சல். ஏன்னா இப்போ இங்கே வந்து இந்த ஈக்குவேஷன் சைன் மாற்றிருக்கோம், இங்கே மாற்றிருக்கோம், எல்லாத்துக்கும் சைன் மாற்றலை. ஏன்னா ஆல்ரெடி சைன் ஒன் டிஃப்ரெண்டாக இருக்குது, கேன்சல் ஆகுது. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இங்கே ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 3x பிளஸ் 5y ஈக்குவல் 54 வந்துருமா? இது பண்ணுங்க ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இது நமக்கு நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனில் இசட்டை கேன்சல் பண்ணதுனால தான் நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நமக்கு இந்த இசட்டை கேன்சல் பண்ணிட்டு ஒன்லி எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும்போது நம்ம கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒய் கேன்சல் பண்ண என்ன பண்ணுங்க, இங்கே ஒய் கேன்சல் பண்ணி பார்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு ரெண்டு வேரியபிள் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கா, இதை ரெண்டு சால்வ் பண்ண நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஆன்சர் வச்சிடும். இப்போ பாருங்க, ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்க, மைனஸ் 3x பிளஸ் 4y ஈக்குவல் 27 இருக்கு. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்களா, பிளஸ் 3x இருக்கு. அப்புறம் அது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கா, ஆல்ரெடி சைன் வர மாதிரி இருக்கு. அப்போ ஜஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ண என்ன பண்ணாலும் கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான். அப்போ 9y ஈக்குவல் டு இது நமக்கு வரும் 11 1 81. அப்போ பாருங்க 81/9 y வேல்யூ பண்ணுது
9 ஒய் வேல்யூ நீங்கள் கணிச்சிட்டா இப்போ என்ன பண்ணலாம், ஒய் வைக்க 9 நீங்கள் 5th இல்லை 4th நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ கணிச்சிடலாம். சரியா? அப்போ சப்ஸ்டியூட் தி வேல்யூ. நான் ஒரு ஈக்குவேஷன் 2 வேரியபிள் இருக்கு, அதோட ஒரு வேல்யூ தெரிஞ்சா நம்ம இன்னொரு வேல்யூ கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தி வேல்யூ y equal to 9 என்னது ஈக்குவேஷன் 4 போட்டுருவா. போட்டது நம்மலாம் 4 போட்டுருவேன். அந்த 4th ஈக்குவேஷன் ஒரு டைம் எழுதிடலாம். சரி, நான் எழுதிருங்க. நம்ம அங்கேருந்து பார்த்து போடும்போது வச்சு மிஸ்டேக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுங்க. -3x + 4 × 9 = 27. இப்போ -3x = 27. இது 4 9 36 அந்த பக்கம் வரும்போது ஆகும் -36 ஆகுமா? இப்போ -3x கூட மைனஸ் வரும், 9 வந்துருமா? 27 96 கொடுத்தா நமக்கு 9 வந்துடும். அப்போ எக்ஸ் வரும் 9/3 கேன்சல் பண்ணா 3. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 3 கண்டுபிடிச்சாச்சு. சரியா? நெக்ஸ்ட் நம்மலாம் இப்போ நமக்கு வந்து இசட் வேல்யூ தரும். அதை பண்ணலாம், அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா x + y + z = 27 அதெல்லாம் பண்ணலாம். இந்த எக்ஸ் வேல்யூ y செட் பண்ணால் இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சர்ச் பண்ணுங்க. Substitute the values x = 3, y = 9 in the equation 1. First section என்னது x + y + z = 27. இப்போ x = 3 y 9 z என்ன 27 கேப் 12 அந்த பக்கம் -12 ஆகுமா? அப்போ z = 15. அப்புறம் எல்லாம் தனித்தனி வேல்யூ இருக்குல்லையே. அப்புறம் என்ன பண்ணலாம், சொல்யூஷன் போட்டு வச்சு எழுதிடுறேன். Therefore, the system is consistent. System is இந்த consistent இருக்கும் and it has unique solution. யூனிக்னு தனித்தனியாக x ஒரு வேல்யூ y ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, யூனிக் சொல்யூஷன். சரிங்களா? இப்போ 3 டிஃப்ரெண்ட் நமக்கு சொல்யூஷன் இருக்கு. 0 = 0 வந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ அந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் வந்து இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன் வந்துடும். அதுவே நமக்கு ஒரு 0 = 7, இந்த 0 not equal to 7 அந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து நமக்கு இன்கன்சிஸ்டன்ட் டேஸ் நோ சொல்யூஷன் பண்ணணும். இது போல நம்ம தனித்தனி வேல்யூ x ஒரு வேல்யூ y ஒரு வேல்யூ இது இருந்தால் யூனிக் சொல்யூஷன் வரும்.